உங்கள் சபையிலே ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்று ஆண்டவர் தந்த மேய்ப்பனை நீங்கள் கனம் பண்ணுங்கள். தேவ ஜனங்களே, ஆமென். சில நேரங்கள்ல நாம் மேய்ப்பனை கனம் பண்ணும் போது, ஆண்டவர் நமக்கு தந்த ஊழியக்காரை நாம் கனம் பண்ணும் போது, சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கேட்காமே தருகிறார். வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, மோசேக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் கெர்சோம் எலியேசரை தான் ஆண்டவர் உயர்த்தியிருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்த மோசேக்கு அப்புறம் யோசுவாவை ஆண்டவர் உயர்த்த காரணம் என்ன? இந்த யோசுவா யாத்ராமின் புஸ்தகம் 33:11 வாசிக்கும் பொழுது, இந்த யோசுவா என்ன செய்கிறார் என்றால், மோசையோடு கூட இருந்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவில்லை. மோசைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஏலியினுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கோப்படி பினகாசை தான் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினது காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 3:1 வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். அவன் தன்னுடைய ஆசாரியனாகிய தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஏலியை கனப்படுத்தினார். என்னுடைய ஊழியருக்கு பணிவிடை செய்யும் பொழுது சில ஆசீர்வாதங்களை, சில அபிஷேகங்களை ஆண்டவர் நமக்கு கேட்காமே தருகிறார். நாம் கேட்காமலே சில ஆசீர்வாதங்களை, சில ஐஸ்வர்யங்களை கர்த்தர் ஊழியர்களை கனம் பண்ணும்போது கர்த்தர் தருகிறார். தாவீதை கர்த்தர் உயர்த்த காரணம் என்ன? அவருடைய நாத்தான் தீர்க்கதரிசியாகிய ஊழியரை தாவீது கனம் பண்ணினார். தாழ்மை என்பது நாம் எந்த அளவுக்கு ஊழியருடைய வார்த்தை கனம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு தாழ்மை வெளிப்படும். நீங்க அதிக தாழ்மையா இருக்கிறீங்க என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், நீங்க எந்த அளவுக்கு ஊழியருடைய வார்த்தை கனம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஊழியர்களுக்கு முன்பதாக நடந்து கொள்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்த அந்த மேய்ப்பனை நீங்கள் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறீர்கள், அவர்களுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறீர்கள், அதுதான் தாழ்மை. அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை தாவீது ராஜாவினிடத்தில் இருந்தது. நாத்தான் தீர்க்கதரிசி நீ பண்ணினது பாவம் என்று சொல்லும் பொழுது உடனே அவர் தாழ்மைப்பட்டார். இதுதான் தாழ்மை. அதன் மூலமாக சில ஆசீர்வாதங்களை நாம் கேட்காமலே தருகிறார். சில கதவுகளை ஆண்டவர் அதிர்மித்தமாக திறக்கிறார், அற்புதம் செய்கிறார். அதனால நம் ஊழியர்களை நாம் ஒரு நாள் கனம் பண்ணுகிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். சபை ஊழியரை மேய்ப்பரை கனம் பண்ணுகிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும்போது பலிபீடத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து அடையும். அல்லேலூயா.